சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனை பற்றிய நாட்டவர்க்கு குருவை போற்றி சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தான் புறச்சந்தான் உய்யவந்த சந்தானம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி இப்பணி செய்ய உடல்ல மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து மாணிக்கவாசகர் திருவடிகளை வணங்கி திருவாசகத்தை வணங்கி வகுப்பை தொடங்கலாம். இந்த எண்ணப்பதிகத்தில் முதல் மந்திரத்தில் திருவருள் காட்டி என்பதை நம்ம சொரூபமாகவும், பெய்களல் அடிகாட்டி என்பதை இறைவனுடைய உருவமாகவும், அதற்கு பிறகு இதில் மூன்றாவது மந்திரத்தில் குருவே வர்றாருன்னு சொன்னோம். என்ன சொன்னோம்? இணையடி காட்டி என்பே உருக நின்னருள் அளித்துன்னு இணையடி அடிகாட்டி. அந்த மந்திரத்தில் இறைவனுடைய குருவருள் இருக்குதுன்னு சொன்னோம். அருள் வேற, திருமேனி வேற, குரு வேற. மூன்றாவது மந்திரத்தில் தான் பேரின்ப நிலை சொல்லப்படும். இன்பே அருளின்னு சொன்னதுனால பேரின்பை நிலை இருக்குது என்று சொன்னோம். அந்த பேசிக்கில் அடுத்த மந்திரத்தை பார்க்கணும். நாலாவது மந்திரம் தானே. எங்கள் தலைவனே, எனக்கு உங்களிடத்தில் பற்று இல்லை. நான் உங்களை வழிபடவில்லை. உங்கள் மேலான திருவடிகளை காண்பதற்கு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டேன் என்றாலும் நான் உங்களை புகழ்ந்தாலும் நீங்கள் என்னுடைய பிறப்பை நீக்க வேண்டும். அடுத்த பத்தி, முத்து போன்றவனே, மாணிக்கம் போன்றவனே, ஆதியே, உன் பெயரை சொல்லி அழைத்து ஏதேனும் ஒரு சாதனத்தின் மூலம் நான் உங்களை தொடர்ந்து பற்றிய காரணத்தால் இனி என்னால் உன்னை பிரியவும் முடியாது, உன்னுடைய பிரிவை என்னால் தாங்கவும் முடியாது. குறிப்புரை: பத்து என்ற சொல்லுக்கு பற்று என்று பொருள் எடுக்க வேண்டும். முறையோ என்பதற்கு எல்லாருக்கும் தீவிரமாக டாட்டா சொல்றாங்க. முறையோ என்ற சொல்லுக்கு வந்துருவா. இப்போ இது ஏற்ற செயலா, இது ஏற்ற செயலாகுமா, தங்கள் தகுதிக்கு இது ஏற்றதா என்று வினவுவதாக பொருள் கொள்ள வேண்டும். பத்திலனேனும் படிந்திலனேனும் உன் உயர்ந்த பைங்கடல் காண, பித்திலனேனும் பிதற்றிலனேனும் பிறப்பெருப்பாய் எம்பெருமானே, முத்தனையானே மணியனையானே முதல்வனே முறையோ என்று எத்தனை யானும் யான் தொடர்ந்துன்னை இனி பிறந்தாற்றேனே. இந்த மந்திரத்தில் பைங்கடல் என்பது மாறாத தன்மையை குறிப்பது. அந்த நினைவுகள் பசுமையாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, மாறாத தன்மைக்கு. அது மாதிரி பைங்கடல்னா பசுமையான திருவடின்னு பொருள் சொல்ல முடியாது, உரையில் சொல்லிடலாம். ஆனால் நம்ம சொற்பொழிவில் சொல்ல முடியாது. பசுமையான திருவடினா பச்சை கல்லில் இருக்கான்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது, புதுமை மாறாத தன்மைன்னு அர்த்தம். அந்த நினைவுகள் எனக்கு பசுமையாக இருக்குது, பசுமை நிறைந்த நினைவுகளின்னு கூட பாடுறார் கண்ணதாசன். அந்த பொருள் எடுக்கணுமே தவிர புதுமை மாறாத தன்மைன்னு பொருள் எடுக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு செய்தியாக எடுக்கலாம். எங்கள் தலைவனே,
ஒரு 7-8 செய்தியாக பிரிக்கணும். எங்கள் தலைவனே உரையிலிருந்து எடுக்கிறோம். எங்கள் தலைவனே. இந்த எண்ண பதிகத்தில் ஒளியா இன்பத்து உவகை என்று பிற்காலத்தில் உரை சொன்னாங்க. இறைவன் தலைவன் என்று பார்க்கப்படாத ஒரு உயிரால் இன்பத்தை நுகர முடியாது. இன்பத்தை நுகர முடியாது. இறைவன் தலைவனாய் பார்க்கப்படுகிற இடம் ஆன்ம சுத்தி நிலை. தன்னை அடிமை என்று பார்த்த உயிர்தான் இறைவனை தலைவன் என்று பார்க்கும். ஆன்மா தன்னை கடவுள் என்று சொல்லுவதும் தவறு, தன்னை தலைவன் என்று சொல்லுவதும் தவறு. ரெண்டுக்கும் பொருள் ஒன்று தான். தன்னை தலைவன் என்று சொல்லுவதும் தவறு. அதைத்தான் கள்ளத்தலைவர் என்று திருவருட்பையின் கடைசி மந்திரம் சொல்லுது. கள்ளத்தலைவர் துயர் கருதி தங்கருணை வெள்ளத்து அலைவர் மிக என்று திருவருட்பையின் அதனால தான் சொல்லுது. தன்னை தலைவனான நினைப்பவர்கள் கள்ளத்தலைவர்கள், இறைவனை தலைவனான நினைப்பவர்கள் உண்மையான தலைவர்கள். எனவே எம் தலைவனே என்று அந்த உரை மாணிக்கவாசகருடைய இதற்கு முந்தைய மந்திரம் சொன்ன சிவபோக நிலைக்கான அடிப்படை. இறைவனை தலைவனாக பார்க்காத ஒரு உயிருக்கு சிவபோகம் கிடைக்காது. இரண்டாவது செய்தி, எனக்கு உன்னிடம் பற்று இல்லை என்றாலும், உன்னை நான் வழிபடவில்லை என்றாலும், உன் திருவடியை காண்பதற்கு ஆசைப்படவில்லை என்றாலும், உன்னை போற்றவில்லை என்றாலும், இத்தனை செய்தி இருக்கு. என்னதெல்லாம் என்ன செய்திலாம் வருது? பற்றில்லாதவன் 1, வழிபடவில்லை 2, 3, திருவடியை காண ஆசைப்படலை 4, புகழவில்லை 5. வாங்க சிவா, வாங்க வாங்க. காண விரும்பவில்லை, அடுத்தது காண ஆசைப்படவில்லை, உன்னை நான் போற்றவில்லை, இதானே? அதை ஒவ்வொன்றா நாம் எடுக்கணும். அதாவது முதல்ல எழுதுங்க. இங்கு எதையெல்லாம் மாணிக்கவாசர் மறுத்தாரோ அவைகளெல்லாம் அவரிடத்தில் இருந்தது. இவ்வாறு சொல்லுவதன் பொருள், இவ்வாறு எதிர்மறையாக சொல்லுவது, 1 பணியுமொழி, 2 இது நம்முடைய கடமை. இந்த குறைகளையெல்லாம் சொல்லி என்னுடைய பிறப்பை நீக்க வேண்டும் என்றார் மாணிக்கவாசகர். அதில் உன்னை நான் துதிக்கவில்லை என்று சொன்னதை நாம் சரியில் எடுக்கணும். உன்னை வழிபடவில்லை என்பதை கிரியையில் எடுக்கணும். திருவடிக்கான ஆசைப்படலைங்கிறதை யோகத்தில் எடுக்கணும். உன் மேலே எனக்கு பற்றில்லைங்கிறத எதை எடுக்கணும்? ஞானத்தில் எடுக்கணும். இல்லைங்கிறது இருக்கணும்னு அர்த்தம். சரியில் நின்று துதிக்கணும், கிரியையில் நின்று வழிபடணும், யோகத்தில் நின்று திருவடியை காண ஆசைப்படணும், ஞானத்தில் நின்று பற்று விடணும். சரியான பார்வை தானே இது? சரியாக தெரியுதா? தப்பாக தெரியுதா? என்னது தெரியல? சரியான ஃபார்மெட்டு தானேன்னு கேட்குறேன். இங்கே எழுதிக்கிட்டே அப்படியே கொண்டு போய் வீட்டில் நோட்டை போட்டுற வேண்டியது. என்ன நடக்குன்னு தெரியறது இல்லை. இப்படி பார்க்கணும். இப்படி பார்க்க பழகினீங்கன்னா தான் அது திருமுறை கல்வி. இந்த ஆர்டர் இப்படி தான் மாற்றினாலும் ஒன்றும் கிடையாது. மாற்றினாலும் திரும்ப திரும்ப வரும். நீங்கள் மாற்றாமல் சொன்னாலும் எடுத்த உடனே ஞானம் வரும்.
அது ரிவர்ஸ் ஆர்டரில் போகிறவங்க கரெக்டாக ரிவர்ஸ் ஆர்டரில் போகும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்றம்லாம் வராது. நம்முடைய துவக்க நிலைக்கு இது ஈஸியானதுன்னு சொல்லியிருக்கிறோம். எனவே பிறப்பை அறுப்பதற்கு இவைகள் வேண்டும் என்பதை இல்லைன்னு மாணிக்கவாசகர் சொன்னார். இப்போ பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடியவங்க நல்லா செய்யக்கூடியவங்களாக இருந்தால், அதுலேயும் நல்லா செய்யாதவங்க நிறைய இருக்காங்க. நல்லா செய்கிறவங்களா இருந்தால் என்ன சொல்கிறாங்க, நான் எங்கள் சரியான நேரத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கல, நான் சரியான நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு துணி துவைச்சி கொடுக்கல, எங்கள் அம்மா இருந்த ரூம்பை நான் சுத்தம் பண்ணி கொடுக்கலன்னு சொல்கிறாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நான் சரியாக நான் அதை செய்யணுங்கிறது தானே முதல் செய்தி. இன்னொருத்தட்டு நம்ம சொல்கிறோம்னா அதில் இருக்கிற செய்தி என்ன, இதை செய்திருக்கணும் நான் செய்யலை, அதுதானே அதுக்கு அர்த்தம். இதை நான் செய்திருக்கணும் செய்யலை, சரியான சாப்பாடு கொடுத்துருக்கணும் கொடுக்கல, அவங்க உடையை துவைச்சி கொடுத்துருக்கணும் துவைச்சி கொடுக்கல, அவங்க இருக்கிற அறையை சுத்தம் பண்ணியிருக்கணும் சுத்தம் பண்ணல. அப்படின்னா இது செய்ய வேண்டிய ஒன்று, இது கடமை அப்படிங்கிறது தானே உண்மை. அது அந்த உதாரணத்தை நீங்கள் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா புரிஞ்சிடும். எனவே பிறப்பை அறுப்பதற்கு இவை தேவை என்பதை அவர் வலியுறுத்தினார். இவ்வாறு எதிர்மறையாக சொல்லுவது ஞானிகளுடைய இயல்பு. ஞானிகளுடைய இயல்பு. திருச்சதகம் 5 தவமே புரிந்திலன். அந்த திருவாசகத்தை எழுதுனீங்கன்னா இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோங்கிறது தெரியும். 1 நான் தவமே செய்யலைங்கிறார். தன்மலர் இட்டு முட்டாது இறஞ்சேன்னு 2. 3 நான் பிறந்தது வீணுங்கிறது. அவமே பிறந்த அறிவினை வினை இருக்குது எனக்கு. உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெருந்திரு எய்திட்டிலேன். உன்னுடைய அன்பர்கள் நடுவில் இருக்கிற வாய்ப்பை நான் பெறவில்லை, திருக்கூட்டம் இல்லை. அடுத்த பிறவியிலாவது எனக்கு எதிரித்த திருவடிக்கு அடிமையாகிற வாய்ப்பை அடுத்த பிறவியில் தான் கேட்கிறார். இந்த மந்திரத்தில் அதே கான்செப்ட் தான். அங்கே எதிர்மறை தான். அந்த மந்திரத்தில் மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாரு, நான் தவம் செய்யவில்லை, சரீரிய யோகம் செய்யலை, தன்மலர் முட்டாது இறைஞ்சேன், அது அதுக்குள்ளே அடங்குது, அதை விரிக்கிறார். தவமே புரிந்தலுங்கிறத விரிக்கிறார். வினை இருந்ததுலாம் இதுக்கு காரணம். திருக்கூட்டத்தில் நான் இருக்கலைங்கிறது ஞானத்துக்கு அப்பால் வருவது. அங்கேயும் இதே தான், சரீரிய யோகம் ஞானத்தை தான் சொல்கிறார். சரீரிய யோகத்தில் நான் இருக்கவில்லை என்று மாணிக்கவாசகர் சொன்னதன் பொருள் என்ன? ஒன்று பணிவு மொழி, இன்னொன்று இதில் நின்றாக வேண்டும். அதனால தான் அதே திருச்சதகத்தில் 6வது மந்திரத்தில் சாதகருக்கு கொடுக்குற அன்பை எனக்கு தான் கேட்கிறார். நின் வார்களுக்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாயின்னு கேட்கிறார் என்று கேட்கிறார். மந்திரம் திருச்சதகம் 13. இதே மந்திரம். வருந்துவன் என் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நல மலர்புனையேன். நான் உன் திருவடிக்கு என்ன போடலங்கிறாரு, இருந்து நல மலர்புனையேன். அடுத்தது ஏத்தேன் நான் தழும்பேற. பொருந்திய பொச்சிலை குனித்தாய் அருணமுதம் புரியாயில் வருந்துவன தமியேன் மற்ற என்னை நான் சிவார்ப்பன். மற்ற என்னை நான் ஆமாறே. நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கு இந்த மந்திரம் ஒரு பிரமாணம். 13வது மந்திரம். அதில் ஒரு வரி கேட்குறாரு கடைசி வரியில். நீங்கள் அதை திருவாசகம் கிட்ட இருந்தால் எடுத்து பார்த்துக்கிடுங்க. அருளமுதம் புரியாயில் வருந்துவனல் தமியே நட்பேன் நான் ஆமாறே. நீ அருளலன்னா நான் எப்படி ஆளாக போகிறேங்கிறார். நான் எப்படி உய்ய போகிறேன்.
அப்படியானால் உய்வதற்கு இது தேவைன்னு அர்த்தம். சரிதானா? ஒரு கட்டுரை மாதிரி வந்துட்டு இந்த வகுப்பு உங்களுக்கு. இதை ஒரு கட்டுரையாக எழுதுனா உலக புகழ் வாய்ந்த கட்டுரையாக இருக்கும். நான் எப்படி உய்ய போகிறேன்னா, அப்போ உய்வதற்கு இதெல்லாம் வேணும்னு அர்த்தம். மலரிடுதல், புகழ்தல், தவம் செய்தல், பற்று விடுதல், இதெல்லாம் இருக்கணும். திருச்சதகம் 14 என்ன சொல்லுது? ஆமாறுன் திருவடிக்கு அகங்குளையேன், அன்புருகேன், பூமாலை புனைந்துய்த்தேன், புகழ்ந்துரையேன், புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூகேன், மெழுகேன், கூத்தாடேன், சாமாரே விரைகின்றேன். அதில் வீணா பிறந்தேங்கிறார்ல, அதே மாதிரி தான் இது. புரியுதா? எப்படி ஒரு சொற்பொழிவு இருக்கணுங்கிறது தெரியுதா? இதான் ஒரு வகுப்பினுடைய அழகு. எத்தனை மந்திரத்துக்குள்ளே போனோம், கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்க. இதுதான் ஒரு வகுப்பினுக்கான அழகு. இப்படி ஒரு பார்வை நம்மகிட்ட எங்கேயாவது இது வரைக்கும் இருக்கானா? இருக்காது. இப்படி பாருங்கன்னு தான் சொல்கிறோம், இப்படி படிங்கன்னு தான் சொல்கிறோம், திருமுறையை இப்படி படிங்கன்னு சொல்கிறோம், இப்படி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறோம். இதுலேயும் எதிர்மறையாக தான் சொல்கிறார். நான் திருவடிக்கு குலையலை, அன்பு காட்டலை, மலர் கட்டி போடலை, புகழ்ந்து பேசலை, கோயிலை தூகலை, மெழுகலை, நான் நடனமாடலை, கடைசியில் இறப்புக்கு மிஞ்சுகிறேன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்த மந்திரத்தோடு பொருத்த வேண்டிய திருச்சதக மந்திரங்கள் எதெல்லாம்? 5. 5வது மந்திரத்தை முழுசா சொல்லுங்க. தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறஞ்சேன், அவமே பிறந்த அறிவினையேன் உனக்கு அன்பருள்ளாம், சிவமே பெருந்திரு எழுதிட்டிலேன் என் திருவடிக்காம், அவமே அருளுகண்டாய் அடியேற்கு எம் பரம்பரனே. அடுத்த மந்திரம் 6. பறந்து ஆயுமலரிட்டு முட்டாது அடியே எறிஞ்சு இறந்து எல்லாம் பெறலாம் என்னும் அன்பருள்ளம் கறந்து நில்லா கல்வனே. இந்த கறந்து நில்லா கல்வனே என்ன சொல்லுது தெரியுமா? மேலே சொன்னதை நீங்கள் செய்தீங்கன்னா கறந்து நிற்க மாட்டார். மேலே சொன்னதை நீங்கள் செய்யலைன்னா இறைவன் மறைஞ்சு நிற்பார்னு அர்த்தம். உன் வார்களுக்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய், அன்பையாவது கொடுன்னு கேட்குறார். அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் தான் அங்கே கொண்டு போய் என்ன சொல்கிறார் அந்த மந்திரத்தில்? எத்தனாவது மந்திரத்தில்? வருந்துவன் நின் மலர்பாதம் அவை காண்பான் ஆயடியேன். வருந்த வேண்டியது வரும். இந்த சாதனம் இல்லைன்னா ஏன் வருந்துனேன்னு சொல்கிறாரு. பூ போடலை, ஏத்தேன் நாத்தழும் வேற பொருந்திய பொச்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயில் வருந்துவனர் தமியர் மற்ற என்னே நான் ஆமாறு. எப்படி நான் உய்ய போகிறேன்? இது நான் உய்வதற்கு இது வேண்டும்ங்கிறது பொருள். அதை திரும்பவும் டெவலப் பண்ணார். ஆமாறும் திருவடிக்கு அகங்குளையேன், அன்புருகேன், பூமாலை புனைந்தேத்தேன், புகழ்ந்துரையேன், புத்தேளில் கோமானின் திருக்கோயில் தூகேன், மெழுகேன், கூத்தாடேன், சாமாரே விருகின்றேன், சதுராலே சார்வானே சொல்கிறார். இந்த பார்வை நம்ம வகுப்பில் முதலாக பார்த்துருக்குறோம். யாருக்கு இந்த மந்திரங்களெல்லாம் இதோடு தொடர்புடையதுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். நம்ம முதலாக இந்த பார்வையில் பார்த்துருக்குறோம். இதை கையில் வைத்து கொண்டு நீங்கள் இந்த பதிகத்துக்குள்ளே போகணும். நீங்கள் போனால் வேறொரு பொருள் வரும். அதே சமயத்தில் மரபுகளுக்கு மாறான பொருட்களை சொல்லிடக்கூடாது. சரியா? அதில் எது வரைக்கும் வந்துட்டீங்க? ஆசைப்பட்டேன், அதாவது நீ என் பிறப்பை களைய வேண்டும் கேட்குறார். என் பிறப்பை களைய வேண்டும். அடுத்த 3வது கான்செப்ட், என் பிறப்பை களைய வேண்டும். பிறவாமை அடைவதற்கு மேலே உள்ளது வேண்டும்னு அர்த்தம். அதில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? மேலே உள்ளதையெல்லாம் நீங்கள் செய்துட்டீங்கன்னா கேட்க வேண்டியதே இல்லை, செய்யலைன்னா கேட்க வேண்டியது வரும். நீங்கள் சரியாக பரீட்சை எழுதுனா இதுக்கு வாத்தியார்ட்ட போய் மார்க் போடுன்னு கேட்குறீங்க. பேப்பரில் இருந்தால் தான் மார்க் போடுவானா? இது மாணிக்கவாசகர் நமக்கு சொன்ன செய்தி. நீ சரியாக செய்யலைன்னா நீ என்ன வைக்க வேண்டியது வரும்? விண்ணப்பம் வைக்க வேண்டியது. எனது பிறப்பை களைய வேண்டும் என்று வைக்க வேண்டியது நிலைமை வரும். நான் இதெல்லாம் உனக்கு செய்யலை, என்னுடைய பிறப்பை களைய வேண்டும் அப்படின்னு கேட்க வேண்டியது வரும். அவர் சொல்ல வர்ற செய்தினா இது ஒரு சரியான விண்ணப்பம் இல்லைன்னு அர்த்தம். அவர் சொல்ல வந்த செய்தி, நீ சரியாகவே பரீட்சை எழுதாமல் எனக்கு 100 மார்க் போடுனா போடுவாங்களா அப்படி நீ கேட்க வேண்டியது வருங்கிறத தான் அப்படி சொல்லி காட்டினார். இது நல்லா இருக்குது. நீங்கள் பாருங்கள், பேங்க்கில் பணமே போட மாட்டேன், டெபாசிட் பண்ண மாட்டேன், பேங்க்குக்கு வர மாட்டேன், மாதந்தோறும் பணம் போட மாட்டேன், வட்டி அனுப்பிடுங்க, டெபாசிட் தந்துருங்கன்னு கேட்குற மாதிரி தானே. அதை தான் மாணிக்கவாசகர் செய்து காட்டுறார். நீங்கள் இப்படி கேட்குறது இப்படி தான் இருக்கும்னு செய்து காட்டுறார். புரியுதா? பிறப்பை களைய வேண்டும், அதாவது வயலில் எதையுமே செய்யாமல் அறுவடைக்கு போன மாதிரி, வயலில் எதையுமே செய்யாமல் அறுவடைக்கு போகிற மாதிரி. உழைக்காமல் நீங்கள் எதை அடைஞ்சாலும் அது நிற்காது. உழைக்காமல் எதை அடைஞ்சாலும் நிற்காது. அது நீங்கள் உழைப்பில் தான் எல்லாமே இருக்குது.
என்றதை சொன்னார். அடுத்தது இறைவனை முத்து, மாணிக்கம் இவற்றோடு ஒப்பிடுகிறார். இறைவனை முத்தோடும் மாணிக்கத்தோடும் ஒப்பிடுகிறார். மாணிக்கத்தினுடைய நிறம் சிவப்பு. மாணிக்கத்தினுடைய நிறம் சிவப்பு தானே? படிச்சிருக்கிறோம், நான் நல்லா பார்த்ததெல்லாம் கிடையாது, சிவப்புன்னு படிச்சிருக்கிறோம். முத்தினுடைய நிறம் வெண்மை. எனவே முத்து என்பது அருளை குறித்தது அல்லது குருவை குறித்தது, மாணிக்கம் என்பது சிவனை குறித்தது அல்லது ஞானத்தை குறித்ததுன்னு எடுத்துக்கலாம் அழகா. ஆதியானவனே என்ற வார்த்தைக்கு எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருப்பவன். சிவஞான போதம் 1 நூற்பா பொருள் எடுத்துக்கலாம். அவனவள் அதிகரும் அவைமு வினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதான் அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்ற அந்த ஆதி பொருள் எடுக்கணும். அந்த ஆதி பொருள் எடுத்தால் என்ன பொருள் வரும்? அந்த ஆதி என்பதற்கு பொருள் எடுத்தால் என்ன வரும்? என்ன பொருள் வரும்? முழுமுதல் பார்வையா? சங்கார காரணங்கிற பொருள் வரும். வேற என்ன பொருள் வரும்? அதாவது அந்த அயன்மாலையும் ஒடுக்கிறவருங்கிற செய்தி தான் ரொம்ப முக்கியம். அதில் யாரையும் ஒடுக்குபவன், அயன்மாலையும் ஒடுக்கி அயன்மாலையும் தோற்றுவிப்பவன். 1 நூற்பாவில் அதுதான் மெயின் செய்தியாக வருது. மடத்தூரில் அதை தான் பேசணும். அயன்மாலையும் ஒடுக்கி அயன்மாலையும் தோற்றுவிப்பவனுங்கிறது எழுதணும். எழுதுனீங்கன்னா தான் அந்த கருத்துக்கு ஆதிங்கிறதுக்கு பொருள் வரும். ஆதினா முதல்வன்னு பொருள் சொல்லுவாங்க, எல்லாவற்றிற்கு காரணம்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. இந்த இடத்துல அயன்மாலையும் ஒடுக்குபவனின்னு பொருள் எடுக்கணும். ஏன்னா முழுமுதற் பரம்பொருள்கிட்ட விண்ணப்பம் வைக்கும்போது நம்ம மற்ற கடவுள்கள் இதை தர முடியாதுங்கிறது அதற்கான பொருளாக எடுக்கணும். என்று உன் பெயரை கூறி ஓலமிட்டு உன்னை எந்த அளவிலாவது யான் தொடர்ந்து பற்றினமையால். அடுத்தது ஆதியனே என்று ஓலமிட்டேன். 1. 2 ஏதேனும் ஒரு சாதனத்தை செய்தேன். உன்னை பிரிய முடியாது, உன் பிரிவை தாங்க முடியாது. அந்த மந்திரத்தில் நிறைவு செய்தி. இறைவனை ஆதியன் என்று அழைத்தது இந்த மந்திரத்தில் பெருமானேன்னு ஒரு வார்த்தை இருக்குது, முதல்வனேன்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. இந்த முதல்வன் தான் ஆதி, பெருமானுங்கிறது தலைவன். புரிஞ்சுதா? அது ரெண்டை இணைக்கணும். முதல்வனாக பார்ப்பவரால் தான் தலைவனாக பார்க்க முடியும், தலைவனாக பார்க்கிறவரால் தான் முதல்வனாக பார்க்க முடியும். ரொம்ப முக்கியம் அது. இந்த ஞான நிலை மாணிக்க வாசகருக்கு இருந்தது. நம்ம இந்த திருவாசகத்தை படித்தா என்ன லட்சணத்தில் படிப்போம்? நம்மளுக்கே முட்டாள்தனம் தான் இருக்குது. அப்போ மாணிக்க வாசகர் சொல்கிறத அப்படியே நம்பி படிக்கிறவங்களும் இருப்பாங்க. மாணிக்க வாசகருக்கே பக்தியிலேயே நம்ம பக்தி பண்ணலன்னா என்னன்னு சொல்கிறவனும் இருப்பான். ஆனால் அதில் மாணிக்க வாசகருடைய நிலையை அவர் தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய நிலையை சொல்கிறார். நான் ஏதோ ஒரு வகையில் ஒன்று பின்பற்றினேன். எப்போ ஆதியனே முதல்வனேன்னு சொன்னாரோ அதுவே பெரிய ஞானம். அதாவது பொய் சொல்ல தெரியாதவங்க அவையடக்கமாக சில விஷயங்களை மறைச்சாலும் அந்த உண்மை வெளியே நெசிஞ்சிடும், வந்துடும். மாணிக்க வாசகர் அடக்கத்தோடு நிறைய விஷயங்களை சொன்னாலும் உண்மை தானாக வெளியே வருது. அவர் நான் ஏதோ ஒரு வகையில் தவம் செஞ்சேங்கிறார். ஏதோ ஒரு வகையிலும் செய்யலை, எல்லா வகையிலும் செஞ்சாது என்பதற்கு ஆதாரம் தான் அந்த தலைவனேங்கிற முதல்வனேங்கிற வார்த்தையும் பெருமானேங்கிற வார்த்தையும். முதல்வனே என்பது தலைவன் என்பதை காட்டும். முதல்வனே என்பதுக்கும் நம்ம பொருள் சொல்லிட்டோம், தலைவனே என்பதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறோம். ஞானம் வராத ஒருவர் அந்த வார்த்தையை நிச்சய முடியாது, சொல்ல முடியாது. எனவே இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவரை பொறுத்தளவில் இது பணிவு மொழி. பொய் பேச தெரியாதவங்களால் உண்மையை நிச்சய முடியாது, மறைக்க முடியாது. அப்படிதான் அவர் தன்னுடைய உண்மையை மறைக்க நினைக்கிறாரு, அது மறைய மாட்டுக்கு. ஆனால் அதில் இன்னொரு செய்தி இருக்குது. மேலே சொல்லப்பட்டதை செய்யாதவர்கள் எதையாவது ஒன்று செய்யுங்கிற பொருளும் அதில் இருக்குது. எந்த அளவிலாவது யான் தொடர்ந்துங்கிறார். எந்த வகையிலையாவது இறைவனை தொடருங்க, பிரதோஷத்துக்காவது போங்க,
யாத்திரையாவது போங்க, சாமிக்கு பூவாவது பறித்து கொடுங்க, கோயிலுக்கு போங்க, சிவராத்திரி போங்க, நவராத்திரி போங்க, இப்படி ஏதோ ஒரு வகையில் யாரை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது எல்லாம் முடியலனாலும் உங்களால் எது முடியுதோ அதை செய்யுங்க. இப்போ நாம் என்ன சைவத்தில் நம்ம அப்பா அம்மா சிவதீக்கை வாங்கியிருந்தாங்களா? இல்லைல்ல. நம்ம குடும்பத்தில் யாரும் வாங்கியிருந்தாங்களா? இல்லைல்ல. நம்மளும் தீக்கை இல்லாமல் ரொம்ப நாள் வாழ்ந்தோமில்ல. தீக்கை எப்போ வாங்கிட்டு ஒரு தீக்கை உயர்த்தி சொல்கிறோம். உயர்த்தி சொல்கிறதுனா நம்ம பெருமைக்கு சொல்லலை, நமக்கு ஒரு உயர்ந்தது தெரிஞ்சிட்டு இந்த ஊரில் போனால் இந்த பொருள் கிடைக்குன்னு தெரிஞ்சால் நல்லவனுக்கு என்ன அடையாளம்? அதை ஆற்றுப்படுத்தணும்ல. தமிழில் ஆற்றுப்படைன்னு ஒன்று இருக்குது. நமக்கு ஒன்று கிடைச்சா அது இங்கே கிடைக்குன்னு சொல்கிறது அவனுடைய கடமை. சிலர் அதை பெருமைக்கு சொல்கிறதா நினச்சிக்கிட்றாங்க. அவ்வளோ முட்டாள்தனமான வாழ்க்கை நம்ம யாரும் வாழலை. அவ்வளோ ஒரு அறிவீனமாக நம்மளை இறைவன் படைக்கலை. அப்படின்னா நம்ம ஊராக போய் நான் அந்த தீக்கை வாங்கியிருக்கேன் அந்த தீக்கை வாங்கியிருக்கேன்னு சொல்லி நேற்று கூட ஈரோட்டில் சொல்லிட்டு வந்தேன் நம்ம குருநாதரை பற்றி. ஆனால் அவர்கிட்ட நான் தீக்கை வாங்கியிருக்கேங்கிறத சொல்லலை. அவங்களே மறந்துருப்பாங்க. இது செட்டு மாறிட்டல. முதல் செட்டுக்கு தான் தெரியும் நான் தீக்கை வாங்கினது, அடுத்த செட்டுக்கெலாம் தெரியாது. நிறைய பேர் அப்படி பொருள் எடுத்துக்கிடுறாங்க. அப்படி இதில் என்ன பெருமை இருக்குது? அது குருமார்களுடைய அருள். அது இன்னும் சொல்லப்போனால் நம்ம அதை தகுதியோடு தான் அடைஞ்சோமா, தகுதி இல்லாமல் அடைஞ்சோமா, அதை சரியாக பயன்படுத்துகிறோமா, நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா, அதில் ஏகப்பட்ட கேள்விகள் என்ன செய்யுது, நிறைய இருக்குது. நம்ம தீக்கையை வலியுறுத்துகிறோம்னா ஒன்று நாம் அதில் நிற்க முடியுது, நம்மளால் நிற்க முடியாத ஒன்றை சொல்ல மாட்டோம். ஒன்று. இன்னொன்று ஆகமும் அதை என்ன செய்கிறது, கட்டாயப்படுத்துகிறது. அது கட்டாயம் நமக்கு தெரியாத காலத்தில் நம்ம கடைபிடிக்கலை. கட்டாயம் தெரிஞ்சது நம்ம கடைபிடிக்கிறோம். அப்போ மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோம், சொல்கிறோம். அதை அடைய விரும்பாதவர்களுக்கு, அடையாதவர்களுக்கு அது என்னமோ நம்ம தற்பெருமையாக பேசுகிற மாதிரியும் இதை வச்சுக்கிட்டு ஒரு பெருமை தேடுற மாதிரியும் அப்படி தோடும். அப்படி அவங்க நினைப்பாங்கங்கிறதுக்காக நீங்கள் நல்ல விஷயங்களை சொல்லாமல் நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. புரியுதா? நான் இதை விட சொல்கிறேன்னா அது நடந்ததுனால தான் சொல்கிறேன். என்னமோ இவர் தீக்கையை பற்றியே பேசிட்டு இல்லை, தீக்கை மட்டும் வச்சு பிழைச்சிடலாமா அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு சொல்கிறோம். அது சொல்லாமல் இருந்தால் எனக்கு லாபம், சொன்னால் உங்களுக்கு எனக்கும் லாபம், அவ்வளோதான். அதுக்காக சொல்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற செய்தி அதுதான். மாணிக்க வாசகர் சொன்னது, என்னை எல்லாத்தையும் கடைபிடிக்கலனாலும் பரவாயில்லப்பா, எதையாவது ஒன்று செய்யுங்கிறார். அந்த எதையாவது ஒன்று செஞ்சு தான் நம்ம வந்தோம், மறந்துடக்கூடாது. குருங்கிற வார்த்தையை உபயோகிக்க தெரியாமல் தான் நம்ம வாழ்ந்தோம். அப்படியே சிவாச்சாரியார் குடும்பத்தில் 5ஆம் தலைமுறை வரைக்கும் ஆம்பளை பிள்ளையாக பிறந்து சில மடங்களுக்கு தொடர்ந்து ஆண் வாரிசு வரக்கூடிய குடும்பத்தில் தான் சன்னிதானத்தை எடுப்பாங்க. சில மடங்களில், வேதாந்த மடத்தில் ஒன்றா இதற்கு முந்தைய தலைமுறையில் ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கணும், அதுக்கு முந்தைய தலைமுறையில் ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கணும். அப்படி அந்த வாரிசுலேயே நம்மெல்லாம் வந்துட்டோம். ஆமாம், நம்ம அந்த வாரிசில் வரல. அதனால தான் அவர் சொன்னார், எதையாவது ஒன்று செஞ்சதுனால தான் நம்ம வந்தோம், எதையாவது ஒன்றை செய்ததுனால தான் நம்ம வந்தோம். அதான் எதையாவது ஒன்று செய்யுங்கிறார் நமக்கு அவர்கிட்ட கட்டளை. அது மேலே சொன்னார், என்னெல்லாம் செய்யணுங்கிறத சொல்லிவிட்டாருங்க. அவர் எதையாவது ஒன்று செய்யுங்கிறார். ஒரு பெரிய கல்யாணத்துக்கு, நம்ம மண்ணின் மைந்தர்கள் வீட்டு கல்யாணத்துக்கு போகிறோம். தாய் மாமன் சீர் 10 லட்ச ரூபான்னு எழுதுகிறாங்க நன்கொடை நம்ம ஊர்லெலாம். நான் நிறைய கல்யாண வீட்டில் பார்த்துருக்கேன். நம்ம மண்ணின் மைந்தர்கள் கல்யாணம், கவுண்டர் வீட்டு கல்யாணத்துலலாம் முதல் மொய் எவ்வளவு, 10 லட்சம் எழுதுகிறாங்க. நம்ம எழுத முடியுமா? அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு 500 ரூபாய் 200 ரூபாய் நம்மளால் முடிஞ்சதை எழுதிட்டு வர்றோம்ல. ஆனால் மொய்யை எழுதாமல் வர்றது நம்ம என்ன செய்யறதில்ல, விரும்புறது. அதே தான் அவர் சொல்கிறாரு. எப்போ உங்கள் வீட்டில் சரியான மொய்ங்கிறது 10 லட்சம், நீ ஒரு 200 ரூபாயாவது 500 ரூபாய் எழுது. நம்மகிட்ட யாராக கேட்டால் எவ்வளோ மொய் வைக்கிறேன்னா, அவர் தாய்மாமன் 10 லட்ச ரூபா மொய் வைப்பார், அவங்க சித்தப்பர் 6 லட்சம் வைப்பார், நீ ஒரு 2.5 லட்சம் வைன்னு சொல்கிறோமா நாம? இல்லைல்ல. அதே தான் மாணிக்க வாசகர். இது ப்ராப்பர், இது தான். ஒன்றால் முடியலன்னு என்னது, அந்த ப்ராப்பரை ஃபஸ்ட்டு சொன்னார். என்னதெல்லாம்? அதாவது பற்று இருக்கணும், அடுத்தது வழிபடணும், அடுத்தது திருவடிக்கான ஆசை இருக்கணும், இறைவனை புகழணும். இந்த குவாலிட்டி, இந்த குவாலிஃபிகேஷன் இது இருக்கணும். இது ஸ்டாண்டர்டு. இது இல்லைன்னா எதையாவது ஒன்று செய்யி அப்படி சொல்கிறார். இது இல்லைன்னா எதையாவது ஒன்றை என்ன செய்யி என்று சொல்லுகிறார். கடைசியில் அவர் சொல்கிறார் இறைவனை பார்த்து, நான் உன்னை பிரியவும் முடியாது, என்னால் உன் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ளவும் முடியாது என்று சொல்லுகிறார். அதில் மாணிக்க வாசகர் சொன்ன செய்தி, இதில் பிரிதல் என்பது எழுதுங்க. இதில் பிரிதல் என்பது இறை நினைவை மறத்தல், அதுக்கு பேர் தான் பிரிதல். சைவ சித்தாந்தப்படி யாரும் இறைவனை விட்டு பிரிய முடியாது. யாரும் இறைவனை விட்டு பிரிய முடியாது. அத்வைத சம்பந்தத்தில் இறைவனும் ஆன்மாவும் இருக்குது.
அத்வித சம்பந்தத்தில் இறைவன் ஆன்மாவும் இருக்கிறதுனால யாரும் யாரையும் பிரிய முடியாது. இங்கு பிரிதல் என்பதன் பொருள் என்னன்னா, இறை நினைவை மறத்தல். அது அவர் என்ன சொல்ல வந்த செய்தி என்னன்னா, என்னால் உன்னை மறக்கவும் முடியாது, உன்னை மறந்துட்டு என்னால் இருக்கவும் முடியாது. ஒன்று புரியுதா? அதுதான் அதுக்கு பிரிதல். இறைவன் யாரை விட்டு பிரிவார்? இறைவன் யாரை விட்டு பிரிய அவர் விரும்புகிறாரு? அவர் நீங்கள் சரியில்லைன்னா மறைப்பு சக்தியாக கூட இருக்கிறாரு, சரியாக இருந்தீங்கன்னா அருள் சக்தியாக கூட இருக்கிறாரு. எப்போ தான் பிரியாரு? அது எப்படி பிரியாது? ஒரு குழந்தையை விட்டு தாய் எப்படி பிரிய முடியும்? ஒரு குழந்தையை விட்டு தாய் பிரிதல் இல்லை. குழந்தை யாரை மறக்கிறது? அதுதான் விஷயம். குழந்தை தாயை மறக்கிறது, ஆனால் தாய் யாரை மறப்பதில்லை. பள்ளிக்கூடத்துக்கு போனால் பள்ளிக்கூடத்தை நினைக்குது, தாயை மறக்குது. ஏதோ ஒரு கண்காட்சிக்கு போனால் கண்காட்சிக்கு போகுது, தாயை மறக்குது. ஆனால் தாய் எல்லா நேரமும் யாரை தான் நினைத்து கொண்டிருக்கிறார். இதுக்கு பேர் தான் பிரிதல். பிரிதல் என்பது சைவ சித்தாந்தப்படி இதுதான், நினைப்பு விட்டு போதல். அதைத்தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கனர். இமைப்பொழுது என் உயிரில் ஏன் சொல்லலை? இமைப்பொழுதும் என் நெஞ்சில்னு தானே சொன்னார், உயிரில் ஏன் சொல்லலை? அது அத்வைத சம்பந்தமே. நெஞ்சில் இருக்கிறது தான் பிரச்சனை, உயிரில் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. புது பொருள் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு அந்த திருவாசகத்துக்கு. அந்த திருவாசக வரிக்கு இன்னைக்கு புது பொருள் சொல்லியிருக்கிறாங்க. இமைப்பொழுதும் என் உயிரில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லலை. ஏன்னா எந்த உயிரை விட்டும் இறைவன் நீங்கிறது இல்லை, ஆனால் எல்லா நெஞ்சங்களை விட்டு இறைவன் நீங்கிறான். புரியுதா? அதனால தான் என்ன சொன்னார், நம்முடைய நெஞ்சத்திலிருந்து இறைவன் நீங்கிறாரு, ஆனால் மாணிக்கவாசர் நெஞ்சத்திலிருந்து இறைவன் நீங்க மாட்டார். அவங்க மனம் முழுவதும் யார் தான் இருக்கிறாங்க? நெஞ்சம் உமக்கே அடுத்த இடம் எடுத்து கொடுத்துருக்கிறேன். பொருள் வேற எங்கேயோ போயிட்டு, ரொம்ப டாப்புக்கு போயிட்டு. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், வாழ்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சம். 3வது பிரமாணம் கொடுத்துருக்குறோம். நெஞ்சே நீ நினையாய் 4வது பிரமாணம் கொடுத்துருக்குறோம். ஒரு புஸ்தகமே எழுதலாம். இன்னைக்கு வகுப்பை ஒரு புத்தகமாகவே எழுதலாம் என்று இந்த திருவாசக பகுதியை நிறைவு பண்ணுறோம். அடுத்தது நாம் அடுத்த பகுதியை பார்க்கலாம், அடுத்த நூலை பார்க்கலாம்.